ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் சூப்பர் பி ஆக்டிவிட்டி எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ சூப்பர் பியில் வந்து நம்ம அப் அண்ட் டவுன் ஆரோக்கு யூஸ் பண்ணுவோம். ரைட் லெஃப்ட் கிடையாது, அப் அண்ட் டவுன் ஆரோக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃப்ளவர் இருக்கும், ஒன்று ரெட் கலர் ஒன்று ப்ளூ கலர், ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும், பட் இருந்தாலுமே கொஞ்சம் கேப் இருக்கும். அதே மாதிரி கீழே ஒரு பட்டர்ஃப்ளை, இதுவுமே ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும், ஒன்று ரெட்டு ஒன்று ப்ளூ கலர்ல இருக்கும். ஸோ இப்போ கீழே இருக்க பட்டர்ஃப்ளை மட்டும் பாருங்க. நான் இங்க அப் ஆரோக்கு யூஸ் பண்றேன். ரெட் அண்ட் ப்ளூ கலர் விரியும். டவுன் ஆரோ யூஸ் பண்ணோம்னா ஓகே, ஆக்சுவலி 30 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து ஃப்ளவர் ஃபால் ஆயிரும். ஸோ நம்ம அதுக்குள்ள பண்ணணும். இப்போ பட்டர்ஃப்ளை பாருங்க, அப் ஆரோ யூஸ் பண்றேன், ரெட் அண்ட் ப்ளூ கலர் விரியும். டவுன் ஆரோ யூஸ் பண்றேன், ரெண்டும் ஜாயின் ஆகும். அப் யூஸ் பண்ணா விரியும், டவுன் யூஸ் பண்ணா ஜாயின் ஆகும். இப்போ மேல இருக்க ஃப்ளவர் பார்க்கணும். இந்த ஃப்ளவர்ல ரெட்டுக்கும் ப்ளூக்கும் எவ்வளோ கேப் இருக்கோ அதே சேம் கேப் வந்து நம்ம கீழே இருக்க பட்டர்ஃப்ளைல கொண்டு வரணும். அப் அண்ட் டவுன் அரே யூஸ் பண்ணி சேம் கேப் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாத்தீங்கன்னா ரெண்டும் ஜாயின் ஆன மாதிரி இருக்கு. ஸோ நம்ம கீழே இருக்க பட்டர்ஃப்ளை அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி வந்த அப்புறம் இந்த மாதிரி ஒரே மாதிரி வந்த அப்புறம் என்டர் கீ கொடுத்தோம் அப்படின்னா கேட்ச் பண்ணும். இப்போ அந்த ரெட்டுக்கும் ப்ளூக்கும் இருக்க கேப் வந்து கரெக்டா இல்லை அப்படின்னா நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா மூவ் ஆயிரும், ஃப்ளவர் வந்து கீழே விழுந்துரும். அந்த ரெட்டுக்கும் ப்ளூக்கும் ஃப்ளவர்ல எவ்வளவு கேப் இருக்கோ சேம் எக்ஸாக்டா நம்ம வந்து ஃப்ளவர்ல செட் பண்ணா மட்டும்தான் கேட்ச் பண்ணும். ஓகே, இப்போ ரெட்டும் ப்ளூவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஜாயின் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்கலாம். இது ஆல்மோஸ்ட் செப்பரேட் ஆயிருக்கு, மைல்டா தான் டச் ஆயிருக்கு. ஓகே, கரெக்டா இல்லை, தட்ஸ் மைல்டு டிஃபரன்ஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி மூவ் ஆயிரும்.